மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்று மாலை நடந்த ரயில் விபத்து சம்பவமானது நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜல்கோவன் மாவட்டத்தில் புஷ்பக் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த புஷ்பக் ரயிலின் பெட்டிகளில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். அது யாரும் தீ விபத்து ஏற்பட்டது என்று பார்த்தார்களா அல்லது யாரேனும் தவறான தகவல்களை கொடுத்தார்களா என தெரியவில்லை. அந்த நேரத்தில் பயணிகள் அனைவருமே அந்த அபாய சங்கிலியை பிடித்து புஷ்பக் அந்த ரயிலை நிறுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த தீ விபத்தில் தாங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று கருதி அந்த அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து அந்த புஷ்பக் ரயிலை நிறுத்தியுள்ளனர். இதையடுத்து பயணிகள் பலரும் வந்து அந்த நின்ற ரயிலிலிருந்து இறங்கி அருகில் இருந்த தண்டவாளத்தை கடக்க முற்பட்ட போதுதான் அதிவேகமாக அப்பொழுது வந்த கர்நாடகா எக்ஸ்பிரஸ் ரயிலில் மோதி கிட்டத்தட்ட நிறைய பயணிகள் வந்து தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே கிட்டத்தட்ட 8 to 10 பயணிகள் உயிரிழந்துள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 20க்கும் மேற்பட்டோர் வந்து படுகாயம் அடைந்திருப்பதாகவும் முதல்கட்ட தகவல்கள் வருகிறது. ஏனென்றால் இந்த விபத்து நடந்த பகுதி என்பது ஒரு உடனடியாக அங்கு என்ன நடந்திருக்கிறது என்ற தகவல் இன்னும் முறையாக வெளியே வரவில்லை. முதல் கட்ட தகவல்கள் மட்டுமே 8 to 10 பயணிகள் உயிரிழந்திருக்கலாம், அதே போல 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் வந்து இந்த விபத்தின் வந்து நாடு முழுவதுமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சந்தேகத்தின் பேரில் ரயிலை நிறுத்தி கீழே இறங்கி சென்றதால் இந்த விபரீதம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் புஷ்பக் ரயிலில் எந்த தீ விபத்து எதுவும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே இது ஏதாவது ஒரு தவறான தகவலை யாரேனும் பரப்பினார்களா என்பது குறித்தும் காவல்துறை விசாரிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ரயில் பயணிகள் வந்து ஒருவேளை அந்த உத்தரப்பிரதேசத்தில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மகா கும்பமேளாவுக்கு வந்து சென்றவர்களாக கூட இருக்கலாம் என்ற ரீதியில் அவர்களுக்கு உடனடியாக அனைத்து மருத்துவ உதவிகளையும் செய்ய வேண்டும் என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.